அகலவத்த பிம்புர ஆதார வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கான வார்ட் தொகுதி மூடப்பட்டுள்ளதால் அதனை மீள மறுசீரமைப்பதற்கான ஆலோசனையும் அமைச்சரினால் வழங்கப்பட்டது. முன்னரை விட தற்போது சவால்கள் அதிகம். காரணம், சுகாதாரத்துறை தொடர்பான நம்பிக்கை வீழ்ச்சி கண்டிருந்தது. ஒழுங்குமுறைகளை மீறிய செயற்பாடுகள் காணப்பட்டன. அவை அனைத்தையும் சீர் செய்யும் பொறுப்பு எமக்கு வழங்கப்பட்டது. இந்நாட்டு மக்களுக்கு உடல் ரீதியிலும் உள ரீதியிலும் ஆரோக்கியமான வாழ்வை ஏற்படுத்திக் கொடுப்பதே எமது எதிர்பார்ப்பு. அந்த பொறுப்பு அரசாங்கத்துக்குரியது. சகலருக்கும் நேர்த்தியான சுகாதார வசதிகளை வழங்குவதற்கே வைத்தியசாலை கட்டமைப்புகள் உள்ளன. வைத்தியசாலைக்கு வரும் நோயாளிக்கு தேவையான உள ரீதியான சுதந்திரம் இங்கு இருக்க வேண்டும். வைத்தியசாலை என்பது கட்டிலும் மருந்தும் மாத்திரம் உள்ள இடம் அல்ல. நோயாளி இருக்கும் 2-3 நாட்களில் உள நிம்மதியும் அவர்களுக்கு அங்கு இருக்க வேண்டும். சுதந்திரமான இடமாக வைத்தியசாலையை மாற்றியமைப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். இதேவேளை ஆயுர்வேத ஔடத மற்றும் உற்பத்திகள் கட்டுப்பாட்டு சபையின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாத்திச தலைமையில் ராஜகிரிய ஆயுர்வேத தேசிய வைத்தியசாலை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. நியமனங்கள் வழங்கும் நடவடிக்கையின் பின்னர் முதலாவது ஆயுர்வேத ஔடத மற்றும் உற்பத்தி கட்டுப்பாட்டு சபையின் கூட்டத்திலும் அமைச்சர் கலந்து கொண்டார். தரமான ஆரோக்கியமான உற்பத்திகளை நாட்டு மக்களுக்கு வழங்குவதோடு ஆயுர்வேத சிகை அலங்கார துறைக்கான மூலப்பொருட்கள் குறித்தும் அதிக கவனம் செலுத்துமாறு அமைச்சர் இங்கு அறிவுறுத்தினார்.